உலகெங்கிலும் வாழும் தமிழ் அன்பர்களுக்கு எமது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உலக உத்தமர் காந்தியடிகளுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சியை ஒட்டி இன்றைக்கு ஒரு கவியரங்கம், அவருடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்து சொல்லி கவிதைகளை வழங்குவதற்காக இங்க நிறைய கவிஞர் வந்திருக்கிறார்கள். இந்த கவியரங்கத்துடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார் பன்ருட்டியைச் சேர்ந்த கவிஞர் சு. சண்முகம் அவர்கள். அகவையிலும் அறிவிலும் முதிர்ந்தவர். இங்கு இருப்பவர்கள் எல்லாம் வழிநடத்துவதற்கு தகுதி வாய்ந்தவர். எனவே அவர் இந்த கவியரங்கத்துடைய தலைமை பொறுப்பேற்று சிறப்பிக்க இருக்கிறார். ஐயா சு. சண்முகம் அவர்கள் மின்சாரத்துறையிலே பணியாற்றி நெய்வேலி அனல் மின் நிலையத்திலே மின் உற்பத்தி பிரிவிலே தலைமை பொறியாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். தொடர்ந்து பல ஆண்டுகளாக இந்த இலக்கிய துறையிலே தன்னுடைய பயணத்தை நடத்தி கொண்டிருப்பவர். இந்த மின்சாரத்துறையில ஒரு நுணுக்கம் உண்டு. இப்ப நம்ம வீட்டுக்கு வர மின்சாரம் நமக்கு அருகாமையில் இருந்த அந்த மின்சார உற்பத்தி நிலையத்தில் தான் வருதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா மின்சார நிலையத்துடைய மின்சாரத்தையும் ஒன்னோட இணைச்சி அது ஒரு வலைப்பின்னல் மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க. அதனால எந்த மாநிலத்துல மின்சாரம் தடைப்பட்டாலும் இந்த மாநிலத்தில் இருக்க மின்சாரம் அங்க போய் அப்படியே கலந்துக்கிட்டே போய் அங்க போயிடும். அந்த மாதிரி ஒரு திட்டத்தை வகுத்து வச்சிருக்காங்க. அது மாதிரி எங்கெங்கோ எந்தெந்த ஊரிலோ இருக்கக்கூடிய கவிஞர்கள் எல்லாம் தங்களுடைய கவிதையை மின்சாரம் போல கொண்டு வந்து வழியாக பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த மின்சாரத்துறையிலே பெற்று சிறப்பான கவிஞராக திகழ்ந்து கொண்டிருக்கூடிய ஐயா திரு சு. சண்முகம் அவர்களை இந்த நிகழ்ச்சியின் தலைமை பொறுப்பேற்று நடத்துமாறு அன்புடன் வேண்டுகோள் வைத்து இடம் சாருகிறேன். உலக உத்தமர் காந்தியடிகளின் பிறந்த நாள் கவியரங்கம் இப்போது தொடங்குகிறது. நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா மற்றும் பன்னாட்டு ஊடக அமைப்புகளோடு இணைந்து நடத்தும் புவிவழியும் உலக சாதனை தொடர் நிகழ்ச்சியில் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்களின் 156வது பிறந்த நாள் சிறப்பு கவியரங்கத்தை என்னை தலைமையேற்று நடத்த பணித்தமைக்கு மிக்க நன்றி. இந்த கவியரங்கத்தின் இன்று சிறப்பாக செவ்வாய் மாலை இன்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதிலே பங்கேற்றிருக்கின்ற அனைத்து கவிஞர் பெருமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்து எனது கவியை முதலில் வாசிக்கிறேன். உலக உத்தமர் காந்தி. உதிரம் சிந்தாது வழிகாட்டினி, உதிரம் சிந்தாத வழிகாட்டினி, கதரணிந்த அஹிம்சாவாதி, மேலாடை துறந்த மேதாவி, தமிழ்நாடு வந்ததால் துறந்தனி, தமிழ்நாடு வந்ததால் துறந்தனி, அன்னை ஆணை காத்தவன், அன்னை ஆணை காத்தவன், காரிருள் விலக விளக்கிய காந்தினி, காரிருள் விலக விளக்கிய காந்தினி, கர்மவீரன் காமராசன் கருத்தினி, கர்மவீரன் காமராசன் கருத்தினி, சுடரொளி வீசிய செஞ்சூரியன் நீ, சுடரொளி வீசிய செஞ்சூரியன் நீ, செந்தமிழ் கற்க நினைத்தவன் நீ, செந்தமிழ் கற்க நினைத்தவன் நீ, வாய்மை காத்த வழக்குரைஞர் நீ, வாய்மை காத்த வழக்குரைஞர் நீ, உலகம் போற்றும் உயர்ந்தோன் நீ, உலகம் போற்றும் உயர்ந்தோன் நீ, கருப்பர்க்கு கலங்கிய கார்மேகம் நீ, கருப்பர்க்கு கலங்கிய கார்மேகம் நீ, பரங்கியரை சுட்டெரித்த சுதேசித்தி, பரங்கியரை சுட்டெரித்த சுதேசித்தி நீ, பாரதத்தின் விடிவில்லி
பாரத பிதானி, பாரதத்தின் விடிவெள்ளி பாரத பிதானி. காலால் உதைப்பட்டு உதிரா ரோசானி, காலால் உதைப்பட்டும் உதிரா ரோசானி. எட்டு திக்கும் அகிம்சை விதைத்தவன் நீ, எட்டு திக்கும் அகிம்சை விதைத்தவன் நீ. கைத்தடி ஊன்றினாய் இந்தியர் கைத்தடி நீ, கைத்தடி ஊன்றினாய் இந்தியர் கைத்தடி நீ. நாடு நலம் பெறவே நடையாய் நடந்தவன் நீ, நாடு நலம் பெறவே நடையாய் நடந்தவன் நீ. நேருவின் நிறைமதி நேர்மையின் சீரிழமை நீ, நேருவின் நிறைமதி நேர்மையின் சீரிழமை நீ. கஸ்தூரிபாய் கணவன் கண்ணியத்தின் உருவம் நீ, கஸ்தூரிபாய் கணவன் கண்ணியத்தின் உருவம் நீ. போர்பந்தரில் பிறந்தவன் போர் புரியா போர்வாள் நீ, போர்பந்தரில் பிறந்தவன் போர் புரியா போர்வாள் நீ. பீகாரில் சத்தியாகிரகத்தை முதலில் தொடங்கியவன் நீ, பீகாரில் சத்தியாகிரகத்தை முதலில் தொடங்கியவன் நீ. வெள்ளையனே வெளியேறு உண்ணாவிரதம் இருந்தவன் நீ, வெள்ளையனே வெளியேற உண்ணாவிரதம் இருந்தவன் நீ. குண்டு துளைத்த போதும் ஹேராமையே அழைத்தவன் நீ, குண்டு துளைத்த போதும் ஹேராமையே அழைத்தவன் நீ. நன்றி, வணக்கம். அடுத்ததாக உத்தமர் காந்தி அவர்களை பற்றிய ஒரு செய்தியோடு 1888ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் உள்ள இன்டர் டெம்பிள் சட்டப்பள்ளியில் 3 ஆண்டுகள் சட்டம் பயின்றவர் என்பதை கூறி அடுத்ததாக நாம் அழைப்பது ரேவதி கணேசன் சீர்காழியில் இருந்து. பாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். என்னை ஈன்ற அன்னைக்கும் வளர்த்த தமிழுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் இந்த உலக உத்தமர் காந்தியடிகளின் நினைவஞ்சலி இன்று அனைவரும் அவரவர் எண்ணம் போல் இருக்கிறோம். புகழாய் இருந்த போதும் பெருமையாய் வாழ்ந்ததுண்டு. அமைதியின் உருவமே மகாத்மா காந்தியே, அமைதியின் ஒரு உருவமே மகாத்மாவே. அழகிய தேசத்தின் ஊன்றுகோலாய் மகத்துவமாய் ஆனாயே, தேசத்தின் சின்னமாய் 3 முகங்கள், ஆனால் அனைத்து ரூபாய் நோட்டுகளிலும் உங்கள் முகங்கள். போராட்டமே வேண்டாம் என நினைத்த நீங்கள் போர் பந்தலில் பிறந்தது பெருமிதம் கொண்டாயே. காந்தி என்றாலே சாந்திதான், எளிமைக்கும் நேர்மைக்கும் வழிவகுத்தாயே. ஒற்றுமையை கையாண்டு புகழ் கொண்டாயே. ஆயுதத்தை ஈட்டியிருந்தால் உதிரம் கொட்டியிருக்கும், அகிம்சை கையில் எடுத்தாய் வெற்றி கண்டாய். சிறு வெள்ளை துணியுடன் துணிந்து வெள்ளைக்காரனை விரட்டிய வித்தகரே, அமைதி என்னும் போரில் அகிம்சை என்னும் வாளெடுத்தாய். அதனால் தானே தேச தந்தையானாய். கையில் தடியிருந்தும் அடித்தடிகளை தாங்கிக் கொண்டு சுதந்திர இந்தியாவை கைப்பற்றிய உத்தமரே, நீங்கள் ஓயாமல் உழைத்து வாங்கி தந்த சுதந்திர இந்தியாவை கண்ணென காப்போம், தாயென மதிப்போம், உயிரென சுவாசிப்போம். ஒப்பில்லா உயிர் ஓவியமே வாழ்ந்த உத்தமர் உங்களை இந்நாளிலும் எந்நாளிலும் போற்றி வணங்கி வாழ்வேன் இத்தரணியில் என்றும் தேசப்பற்றுடன். திருமதி ரேவதி கணேசன், சீர்காழி புத்தர். இந்த அழகிய வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த சங்க தமிழ் இலக்கிய பூங்காவுக்கும் இதுவரை எனது கவியை செவிமடுத்து கேட்டு கொண்டிருந்த அத்தனை தமிழ் ஆளுமைகளுக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி நன்றி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம். மிக சிறப்புமா. ரூபாய் நோட்டுகளில் காந்தி சிரிக்கிறார் என்றும், போர் புரிய வேண்டாம் என்று நினைத்தவர் போர் பந்தரில் பிறந்தார் என்றும் மிக சிறப்பாக ஒரு கவியை வழங்கினார். அவருக்கு நம் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவதாக நாம் அழைக்க இருப்பது ஜோதி ராமன் அவர்களை அழைக்கிறோம். வாருங்கள் அம்மா, நற்கவிதை தாருங்கள். என்னை ஈன்ற தாய்க்கும் தாய் மாணவராம் தந்தைக்கும் முத்தமிழுக்கும் முதல் வணக்கம். தலைவராம் ஐயன் வள்ளுவரையும் செயலராம் பாரதிதாசன் அவர்களையும் பாரதி சுடர் தமிழ் சுடர் திருமிகு நீலகண்ட தமிழன் அப்பா அவர்களையும் ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களையும் அனைத்து சக கவி ஆளுமைகளையும் வணங்கி உலக உத்தமர் காந்தியடிகள் பற்றிய ஒரு கவிதை. உலக உத்தமர்
காந்தியடிகள். தேசம் காக்க நேசம் கொண்டாய், தேசம் காக்க நேசம் கொண்டாய், அன்பின் ஆயுதம் ஆயிரம் செய்தாய், அன்பின் ஆயுதம் ஆயிரம் செய்தாய், துன்பம் நீக்கி இன்பம் நெய்தாய், துன்பம் நீக்கி இன்பம் நெய்தாய், எளிமை காட்டி வலிமை ஊட்டி, எளிமை காட்டி வலிமை ஊட்டி, அகிம்சை தீட்டி அடிமைச் சங்கிலி அறுத்தெறிந்தாய், அகிம்சை தீட்டி அடிமைச் சங்கிலி அறுத்தெறிந்தாய், வெள்ளை வேட்டி வெள்ளையனை விரட்டி, வெள்ளை வேட்டி வெள்ளையனை விரட்டி, துரத்தி அடித்ததடி துண்டோடு கைத்தடி, துரத்தி அடித்ததடி துண்டோடு கைத்தடி, கண்ணாடி மாட்டிய கருணை புலால் மறுத்த அரணை, கண்ணாடி மாட்டிய கருணை புலால் மறுத்த அரணை, உண்மை பேசிய திறனை உலகமே வியக்குது உன்னை, உண்மை பேசிய திறனை உலகமே வியக்குது உன்னை, சத்திய சுடர் ஏந்திய உத்தமர் காந்தி அண்ணல், சத்திய சுடர் ஏந்திய உத்தமர் காந்தி அண்ணல், அடிமை இருள் விளக்கிய மின்னல், அடிமை இருள் விளக்கிய மின்னல். வாய்ப்புக்கு நன்றி. மிக சிறப்புமா. எளிமை காட்டி வலிமையை ஊட்டி அடிமை சங்கிலியை உடைத்தார் என்றார். மிக சிறப்பாக இருந்தது. இந்த வேளையிலே அகிம்சை மற்றும் சத்தியாகிரகத்தை அடிப்படையாக கொண்டு மக்களுக்கு தன்னம்பிக்கையை வளர்த்து சமூக மாற்றத்தை ஏற்படுத்தினார் என்று கூறி, அடுத்ததாக நாம் அழைப்பது நாகம்மாள் நீலகாந்தன் அவர்களை. வாருங்கள் அம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயாவிற்கும், ஒருங்கிணைப்பாளர் சண்முகம் ஐயாவிற்கும் மற்றும் இங்கு இணைந்துள்ள கவி ஆளுமைகளுக்கும் எனது நற்றமிழ் மாலை வணக்கம். உலக உத்தமர் காந்தி, இது கவியின் தலைப்பு. அன்புடைய புத்லிபாய் கரம்சந்த் மகனாக அக்டோபர் 2ஆம் நாளில் மோகன்தாஸ் அவனியில் பிறந்தார். கல்வியில் சுமாரானவர். ஹரிச்சந்திரா நாடகம் பார்த்தார். ஹரிச்சந்திரனாக வாழ்க்கையை வாழ்ந்தார். உண்மை மட்டுமே கடைபிடித்தார். உயிராய் உண்மையை பேசி வளர்த்தார். அவரது வாழ்வில் கஸ்தூரிபாய் துணையானார். அக்கறை சீமையிலே படித்து பாரிஸ்டர் பட்டம் பெற்றார். ஆப்பிரிக்க நாட்டின் இந்தியர் அனுபவித்த கொடுமைகள் கண்டு பதறினார். இந்திய திருநாடு திரும்பி வழக்கறிஞர் பணியில் தீவிரம். வெள்ளையர் ஆதிக்கம் கொடுமைகள் கண்டு வெகுண்டு நாடெங்கும் சென்று சுதந்திர தேவையை மக்களுக்கு உணர்த்தி வந்தார். வயல்வெளி பணிபுரியும் வேளாண் ஆடையை பார்த்து அரை ஆடை அணிந்தார். அனைவரும் முழுமை ஆடை எப்பொழுது அணிவாரோ அப்பொழுதே நானும் அணிவேன் என்றார். தன் பணிகள் தானே செய்து கொண்டார். சுய ஒழுக்கம் தேவை என்றார். ராட்டினத்தில் நூல் நூற்று தனக்கான உடையை நெய்தார். வெள்ளையரை வெளியேற்ற காங்கிரஸ் கட்சியை தொடங்கி அனைவரையும் ஒன்றுபடுத்தி வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டார். உப்பு சத்தியாகிரகம், தண்டி யாத்திரை, சாகும் வரை உண்ணாவிரதம். வெள்ளையரை எதிர்த்து போரிட்டார். வெள்ளையர் காந்தியை கண்டால் அஞ்சினர். ரவீந்திரநாத் தாகூர் காந்தியை மகாத்மா என்றழைத்தார். நாள்தோறும் பஜனை செய்வார். கருப்பு காந்தி என்று அழைக்கப்பட்ட காமராசர் தென்னாட்டு காந்தி என புகழப்பட்டார். கதராடை அணிந்தார். கரைபடா கையுடையார். தங்கை மகனுக்கும் ஒன்றனுக்கு திறமை இருந்தால் அரசாங்க பணி கிடைக்கும் என்ற படிக்காத மேதை. இவர் அண்ணல் காந்தி மீது மிக்க பற்று கொண்டார். அவரது பிறந்த நாள் இவரின் இறுதி நாள். கல்வி சாலைகள் பலவும் திறந்தார். சத்துணவு தந்தார்.
பயிலும் மாணாக்கர் பசியை ஆற்றினார். ஆறுகளின் குறுக்கே அணைகள் கட்டி நீரை தேக்கி விவசாயம் செழிக்க வைத்தார். தனக்கென சொத்து சேர்க்கார் நல்லவர், ஓர் இல்லமும் இல்லாதவர். காந்தி மகான் பிறந்த நாடு எங்கள் தென்னக காந்தியை நினைவு கூறுகிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறும் நாகம்மாள் நீலகாந்தன், பெங்களூரு. மிகச் சிறப்புமா. தாங்கள் சொன்னது போல ஹரிச்சந்திரன் நாடகம் பார்த்து அதை பின்பற்றி இறுதி வரை உண்மையே பேசினார் என்றும், ராட்டையில் நூல் நூற்று தன் உடையை தானே தயார் செய்தார் என்றும் கூறினீர்கள். இன்றைக்கு ராட்டை என்பது இன்றைய இளைஞர்களுக்கு தெரியாத அறியாத ஒன்றாக இருப்பதை மிகவும் சிறப்பாக சொன்னீர்கள். மிக்க நன்றி அம்மா. 1893 இந்திய வணிகரின் வழக்கறிஞராக தென்னாப்பிரிக்காவுக்கு சென்றார் மகாத்மா காந்தியடிகள் என்ற செய்தியோடு அடுத்து நாம் அழைப்பது சு எழிலரசி. பாருங்கள் அம்மா, மிகச் சிறப்பான கவி. வணக்கம் ஐயா. என் சிந்தையை செம்மையாக்கி நல்வழி நடத்தி வரும் செம்மொழி தமிழ் அன்னைக்கும் எனையின்ற பெற்றோருக்கும் முதல் வணக்கம். சங்கத்தமிழ் பூங்காவின் தலைவர் வள்ளுவரையும் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களையும் தொழுது, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்குரிய நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்கி, இன்றைய கவி அரங்கத்திற்கு தலைமையேற்றிருக்கும் சண்முகா ஐயா அவர்களுக்கும் இருபால் கவிஞர் பெருமக்களுக்கும் என் அன்பான நல் வணக்கம். உலக உத்தமர் காந்தியடிகள் அன்பை அறத்தை அகிலத்திற்கு போதித்தவர், அந்நியரிடம் விடுதலை பெற்று சாதித்தவர், சத்திய பாதையில் வாழ்க்கையை நடத்தியவர், சரித்திரம் போற்ற துயரங்களை கடத்தியவர், தேசத்தின் நலனுக்காய் மன உறுதி கொண்டவர், உண்ணா நோன்பால் போராட்டங்கள் பல கண்டவர், தன்னலம் கருதாமல் என்றும் வாழ்ந்தாரே, பொது நலம் காத்திடவே மண்ணில் வீழ்ந்தாரே, மகாத்மா கண்ட கனவு என்னாச்சு, மண்ணோடு மண்ணாக அழிந்து போயாச்சு, இந்தியாவின் உயிர் நாடி கிராமங்கள் என்றாரே, இணையில்லா தந்தை பாதியில் சென்றாரே, மகளிர் பாதுகாப்பை அன்றே போற்றினாரே, மகத்தான சக்தியே சிறந்ததாய் ஏற்றினாரே, எளிய வாழ்க்கை வாழ்ந்து சென்றாரே, எண்ணிலா தடைகளை கடந்து வென்றாரே, தீண்டாமை ஒழித்திட அயராது உழைத்தாரே, தீயோர் மனங்களில் நற்சிந்தனை நுழைத்தாரே, அண்ணல் காந்தியின் அறிவுரைகளை மதிப்போம், தேசத்தின் தந்தையை போற்றி துதிப்போம். வாய்ப்பிற்கு நன்றி நவின்று விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. மிகச் சிறப்புமா. குறுகிய நேரத்தில் நீங்கள் கவிதை வழங்கினாலும் அதில் உண்மை நோம்பால் உண்ணாவிரதத்தின்பால் பல வெற்றிகளை கண்டவர், இந்தியாவின் உயிர் நாடி கிராமம் என்றவர், தீண்டாமை ஒழிய மிக பாடுபட்டார் என்றும் மிகச் சிறப்பாக கூறினீர்கள். மிகச் சிறப்பு. இந்த வேளையில் இன்னும் ஒரு உப்பு காய்ச்சும் அறப்போராட்டம், வரிகொடா இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், கள்ளுக்கடை மறியல், சுதேசி பொருட்கள் பயன்படுத்துவது, தனிநபர் அறப்போர், உண்ணாவிரதம் போன்றவைகளை மேற்கொண்டு மகாத்மா காந்தி நமக்கு சுதந்திரத்தை பெற்றுத்தந்தார் என்று கூறி, அடுத்ததாக நாம் சுந்தர் சுவாமிநாதன் நெல்லையில் இருந்து பாருங்கள் ஐயா, மிகச் சிறப்பான கவிதை வழங்க. சுவாமிநாதன் இருக்கீங்களா? அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். ஐயன் வள்ளுவனை வணங்கி இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயாவுக்கு வணக்கம். அனைத்து கவி உறவுகளுக்கு வணக்கத்தை கூறி என் கவிதைக்குள் வருகிறேன். உத்தமர், உலக உத்தமர் காந்தியடிகள் அகிம்சை வழிவகுத்த உண்மையின் குருவே, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மன வலிமையை இந்திய விடுதலை வேந்தனே, சுயமரியாதை கொள்கையை வாழ்வில் கடைபிடிக்கும் அஞ்சாது
அவங்க யாருமே ஆன் பண்ணக்கூடாதுன்னு பாக்குறேன். அறப்போராட்டத்தின் நாயகனே, உண்மை, அமைதி, இரக்கத்துடன் மக்களை வழிநடத்திய மகானே, ஆன்மீக வேதங்களை கற்றவரே, உடலை துளைத்த தோட்டாவால் ஆன்மா பிரியும் வேளையில் ராம் 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 எனும் நாமத்தை உரைத்த உத்தமரே, மக்களின் விடுதலைக்கும் நலனுக்கும் தலைமையை முன்மாதிரியாக வழிநடத்தியவரே, நடைப்பயணத்தில் முன்னேறி வழி நடப்புவரே, வாழ்வில் கற்றுக் கொடுப்பதை விட கற்பதிலே நாட்டம் கொண்ட கரம்சந்த் காந்தியே, பிறளாத அறவழி போராட்டத்தால் பிழையோடு ஆளுமை புரிந்த ஆங்கிலேயரின் ஆணுவ ஆட்டம் அடக்கிய அஹிம்சா மூர்த்தியே, பிற நாட்டு இயக்கத்திற்கும் இது பிடித்து போனது. மேனில் அரையாடை கோலம், அறம், வாய்மை, அன்பும் அண்ணல் காந்தியின் ஆத்மார்த்த அடையாளம். போராட்டங்கள் பல கண்டார், திரைக்கதவும் வாட்டத்தில் வடிவிலகு எழுந்து கண்ணீர் சுரிந்து நின்றது. தவறு செய்தவருக்கும் தான் புரிந்த தவறுக்கும் உணவு கொள்ளாது தண்டனையை சுவீகரிக்கும் புனிதராம் காந்தி. வன்முறையுள்ளா போராட்டம் வேறிருந்து வீழ்ந்தது வெள்ளையனின் சரிதம், உரிமை மீட்டது பாரதம். நன்றி, வணக்கம். சுந்தர் சுவாமிநாதன், திருநெல்வேலி. மிக சிறப்பாக இருந்தது. அறப்போராட்டத்தின் நாயகன் என்றும் நடைப்பயணத்தை சிறப்பாக வழிநடத்தி வெள்ளையனை வெளியேற்றியவர் என்றும் மிக சிறப்பாக கூறினீர்கள் ஐயா. இந்த வேளையில் உடல், மனம் மற்றும் ஆன்மாவை ஒருங்கிணைந்த தாய்மொழி கொள்கையை, கல்விக் கொள்கையை 7 முதல் 14 வயது வரை இலவசமாக கட்டாயமாக தர வேண்டும் என்றும், கைத்தொழில் அடிப்படையாக கொண்டது கல்வி சிறந்தது என்றும் மகாத்மா காந்தி கூறியுள்ளார். இதன் அடுத்ததாக நாம் அழைப்பது அம்மையார் அவர்களை குடந்தையிலிருந்து. பாருங்கள் ஐயா. வணக்கம் ஐயா. கவித்தலைமை ஐயா. கவிஞர் பிரமிளா, என்னோட தொடர்பு துண்டிக்கப்படுது. அடுத்ததாக என்ன கூப்பிட்டீங்கன்னா நன்றா இருக்கும் ஐயா. குடந்தையிலிருந்து வாருங்கம்மா. தமிழே உயிரே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். தமிழே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஐயனாம் தலைவர் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாவேந்தரை வணங்கி, தரணியெங்கும் தமிழ் பரப்பும் தமிழ் பணி செம்மல் ஐயா பாரதிச்சுடர் நீலகண்ட தமிழன் அவர்களை வணங்கி, தற்போது தமிழ்கடவுள் பெயரை தனதாக்கி தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் திரு சண்முகம் ஐயா அவர்களை வணங்கி, சக கவி ஆளுமைகளை வணங்கி, உலக உத்தமர் காந்தியடிகள் என்ற எனது கவிதையை உரித்தாக்கி மகிழ்கின்றேன். உண்மை வழி போராட்டத்தின் உத்தமராம் காந்தி, அகிம்சையை பின்பற்றிய அறவழிக்கு ஆதவர், இந்திய விடுதலை போராட்டத்தை வழிநடத்தி ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒருங்கிணைப்பு, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் மக்களின் குரலான மகத்தான சக்தி, தேசிய இயக்க தலைவர், விடுதலை போராட்டத்தின் வியப்பு, எளிமை, சுயசார்பு, சமூக நல்லிணக்க பரிமாணம், உலகில் நீங்கள் காண விரும்பும் மாற்றமாக இருங்கள் என்ற மாற்றத்தின் மனிதர், இதழாளர் வழியில் யங் இந்தியா, நவஜீவன், ஹரிஜன் பத்திரிகையின் பண்பாளர், இனவெறி சட்டத்தை எதிர்த்த இந்தியர், தென்னாப்பிரிக்க இந்திய சமூக தலைவரே, தனது எழுத்துக்களில் உண்மை மற்றும் சேவையை உணர்த்தியவரே, முதல் உலக போர் இராணுவத்தில் சேர மக்களை ஒன்றியவரே, பீகார் சம்பாரன் விவசாய போராட்டத்தில் விவசாயிக்கு சலுகையை வழங்க வற்புறுத்தியவர், சுயராஜ்யத்தின் சுயமரியாதை, தண்டி இயக்கத்தில் தடியடியால் நடந்து நடைப்பயணம் நடத்தியவர், தியாகத்தையும் உன்னதமான பண்பின் மகா ஆத்மா, அரையாடை அணிந்த அன்பர், அதிகம் புகைப்படம் எடுக்கப்பட்ட அறிவன், நாதுராம் கோட்சே கூப்பிய கரம் கொண்ட குண்டில் கொலையானார், அகிம்சையின் அண்ணல் காந்தியாம் கண்ணல். நன்றி கூறி விடைபெறுவது கவிதாயினி தாரகை குழந்தை. நன்றி ஐயா. மிக சிறப்புமா. அம்மையார் தாரகை அவர்கள் அறவழியில் ஆதவன் என்று மிகவும் சிறப்பாக கூறினார்.
விவசாயிகளுக்கு சலுகையை முன்னெடுத்தவர் என்றும், நாதுராம் கோட்சேயின் துப்பாக்கி குண்டுகளுக்கு பலியானவர் என்றும் மிக சிறப்பான ஒரு கவிதையை தந்திருக்கிறார். மிகச் சிறப்பு. இவ்வேளையிலே 7 ஜூன் 1893 பீட்டர் மாண்ட்ரிஸ் பார்க் ரயில் நிலையத்தில் ரயில்வே ஊழியரால் முதல் வகுப்பு பயணச்சீட்டு இருந்தும் இறக்கிவிடப்பட்டவர் மகாத்மா காந்தி என்ற செய்தியோடு நாம் அடுத்து அழைப்பது பிரமிளா அம்மையார் அவர்களை. வாருங்கள் அம்மா, வந்து மிகச் சிறப்பான கவிதை தாருங்கள். வருகிறேன் ஐயா. இரையாகி துப்பாக்கி தாவுக்கு அர்ப்பணித்த நமது ஐயா அவர்களை வணங்கி குழுவின் கவிதைக்குள் உலகடிகள் உண்மையான உலக உத்தமர் இவர். அகிம்சை வழியிலே நின்று ஆங்கிலேயரை எதிர்த்த மகான் இவர். அகிம்சை வழியிலே நின்று ஆங்கிலேயரை எதிர்த்த மகான் இவர். தாய் திருநாட்டின் விலங்கினை தகர்த்தெறிந்த தாத்தா இவர். தாய் திருநாட்டின் விலங்கினை தகர்த்தெறிந்த தாத்தா இவர். உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்குமா? பாருங்க. வணக்கம். அவர் அடுத்தபடியாக தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது ஐயா. நீங்க தொடரலாமா? நீங்க தொடருங்க. சரி. எளிமை விரும்பிய பங்காளன், ஏழைகளுக்கான மேலாடையை துறந்தவர் இவர். மேலாடையை துறந்தவர். ஒற்றுமை வலிமை என்பதை கற்றுக் கொடுத்த உத்தமர் காந்தியடிகள். ஆயுதத்தால் வெல்ல முடியாததை ஆயுதத்தால் வெல்ல முடியாததை அகிம்சை வழியிலே வென்றவர் இவர். மறைந்த பிறகும் மக்கள் மனதிலே வாழும் உத்தம சீலர் காந்தியடிகள். இந்த வாய்ப்பினை வழங்கிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி, பாராட்டுக்கள். இணைப்பு துண்டிக்கப்பட்ட போதும் அவர் இடைவிடாது இருந்து கவிதை வாசித்தமைக்கு மிக சிறப்பு, நன்றி. உலக உத்தமர் என்றும், தாய் திருநாட்டின் விலங்கை தகர்த்தெறிந்தவர் என்றும், மேலாடை துறந்தவர் என்றும் மிகச் சிறப்பான கவிதையை பிரமிளா அம்மையார் வழங்கினார்கள். நன்றிங்க. 1896ஆம் ஆண்டு முதல் முறையாக சென்னைக்கு வந்தவர். கிட்டத்தட்ட 20 முறை சென்னைக்கு தமிழ்நாட்டிற்கு வந்து சென்றிருக்கிறார் என்ற செய்தியோடு நாம் அடுத்து அழைப்பது வி கமலா அவர்களை. பாருங்களம்மா. வணக்கம் ஐயா. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் திருவள்ளுவனை வணங்கி செயலராம் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்குகிறேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா திரு நீலகண்டன் ஐயாவை வணங்கி, ஒருங்கிணைப்பாளர் ஐயா சு சண்முகம் அவர்களையும் வணங்கி, இன்று கவிதை வாசிக்கும் அனைத்து கவிஞர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலக உத்தமர் காந்தியடிகள். குஜராத் மாநிலம் போர்பந்தரில் பிறந்திடல், குன்றன நின்றிடல், வாய்மை நேர்மை, இங்கிலாந்து சென்றே வழக்கறிஞர் பட்டமாம், இனப்பாகுபாடு நிறவெறியை இலகுவாய் எதிர்த்தார், அறவழி போராட்டம் அன்பாய் ஏற்றவர், அகிம்சை ஒத்துழையாமை அறிவினது உந்துதல், உப்புக்கு வரிவிதிப்பு உன்னதமாய் போராடல், உயரிய பயணமே தண்டி யாத்திரை நேசமாய், விடுதலை போராட்டமதில் வரலாற்று நிகழ்வே, வெள்ளையனே வெளியேறு வென்றிடல் அந்நியரை, சைவ உணவு ஆரோக்கியம் சத்தென உணர்ந்தவர், சைவ உணவதன் பெருமை சோதனை வழியாய், இந்திய கதராடை இன்பமாய் அணிந்திடல், இதனை வலியுறுத்தியே இணைந்திட அழைப்பு, ஆலய நுழைவு போராட்டம் அனைவரும் சமமென, வர்ணாசிரம முறைதனை விலக்கிட முன்னெடுப்பு, மௌன விரதம் கொண்டே மனமதை வென்றவர், மனத்திலே வருத்தம் பிரிவினை இந்தியா பாகிஸ்தான், சமூக நீதி வலியுறுத்தல் சமய நல்லிணக்கம் உடனாய்,
சாதனை மதுவிலக்கு, சாதுரியம் உண்ணாநிலை, காந்தியன் தியாகமதன் நினைவாய் மண்டபம், காட்சியகம் அருமையாய் கண்டிடல் உளமாற, குமரியிலே நினைவது கருத்தாய் புகழாரம், குவளையம் போற்றிடும் உத்தமரை போற்றுவோம். நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பம்மா. தண்டி யாத்திரை பற்றியும் சைவ உணவுதான் உயர்ந்தது சத்தானது என்றும் மௌன விரதம் இருந்தே வென்றவர் என்றும் மிகச் சிறப்பான கவிதையை வழங்கினீர்கள். மிகச் சிறப்பு. நன்றி ஐயா, நன்றி. 1925 முதல் ஆண்டும் 1937 ஆண்டும் கன்னியாகுமரி வந்தவர் 1936 ஆண்டு கோயம்புத்தூர் RKM வித்யாலயாவிற்கு அடிக்கல் நாட்டினார் என்ற செய்தியோடு நாம் அடுத்து அழைப்பது இளங்கவி கீர்த்தனா அவர்களை. பாருங்கள், இளங்கவி கீர்த்தனா பூ அவர்களை. முக்கவியின் சுவை போல தித்திக்கும் முத்தமிழிற்கும் இணைப்பில் இணைந்துள்ள சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தமிழ் உறவுகளுக்கும் காந்தியடிகளின் பிறந்தநாள் கவியரங்கில் பங்கேற்கும் மகிழ்வுடன் பாரதி இளங்கவி கீர்த்தனா, திருப்பூர் மாவட்டம். உலக உத்தமர் காந்தியடிகள் அறத்தின் வழி நடந்து அன்பின் அருமை உரைத்தவர். அகிலம் யாவும் போற்ற அமைதியின் பெருமை காத்தவர். அகிம்சை நெறி நாடி அரியன பலவும் செய்தவர். அகிம்சை நெறி நாடி அரியன பலவும் செய்தவர். அரியா வயதினிலே அரிச்சந்திரன் கதை கேட்டு வாய்மையை போற்றியவர். அயலகம் சென்று சட்டம் பயின்றாலும் தாயகம் தன்னை உயிரென நேசித்தவர். அயலகம் சென்று பட்டம் பயின்றாலும் தாயகம் தன்னை உயிரென நேசித்தவர். அந்நிய மண்ணிலும் அநீதி நீக்கிட ஆற்றலுடன் குரல் கொடுத்தவர். அன்னை நாட்டின் அடிமை தலை நீங்க அரும் பெரும் செயல் புரிந்தவர். அந்நியரை புறக்கணிக்கும் ஒத்துழையாமை இயக்கம், உரிமை குரல் ஓங்கிட உப்பு சத்தியாகிரகம், வல்லமை உணர்த்திட வெள்ளையனே வெளியேறு, ஆன்ம பலம் பெருகிட உண்ணா நோன்பு, கண்ணியம் காத்திடும் கதராடை இயக்கம், அண்ணல் இயற்றிய ஆர்ப்பாட்டங்கள் நடுநடுங்கச் செய்தது ஆங்கிலேயரை. ஆம், அண்ணல் இயற்றிய ஆர்ப்பாட்டங்கள் நடுநடுங்கச் செய்தது ஆங்கிலேயரை. மண்ணில் புதைந்த வித்தாய் மகாத்மா, விண்ணை தொடும் விருட்சமாய் விடுதலை வீரர்கள், கிட்டியது வெற்றிக்கனியாய் பாரத தாயின் சுதந்திரம். கத்தியின்றி இரத்தமின்றி சத்தியத்தின் பாதையில் ஆயுதங்கள் வாய் மூடி போக உறக்க கேட்டதோ அகிம்சையின் முழக்கம். கத்தியின்றி இரத்தமின்றி சத்தியத்தின் பாதையில் ஆயுதங்கள் வாய் மூடி போக உறக்க கேட்டதோ அகிம்சையின் முழக்கம். எண்ணிய முடித்திடும் திண்ணிய நெஞ்சராய் ஏற்றம் கண்டவர் உலக உத்தமர் காந்தியடிகள். எண்ணிய முடித்திடும் திண்ணிய நெஞ்சராய் ஏற்றம் கண்டவர் உலக உத்தமர் காந்தியடிகள். வாய்ப்பிற்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றிகள், வணக்கங்கள். நன்றிங்க ஐயா. ஒரு கவிதையை வழங்கினீர்கள். அரியன பல செய்தார் என்றும் தாயகத்தை உயிரென நேசித்தவர் என்றும் அந்நிய மண்ணில் அநீதி விலக்கிட போராடியவர் என்றும் கத்தியின்றி இரத்தமின்றி சுதந்திரம் பெற முயன்றவர் என்றும் மிகச் சிறப்பான ஒரு கவிதையை வழங்கினீர்கள். மிகச் சிறப்பம்மா, நன்றி. 21 ஜனவரி 1912 சுதேசமித்திரன் பத்திரிகையில் காந்தி ஒரு மகாத்மாவோ ஈஸ்வர தேசமாவோ வென்று உலகத்தோர் நினைக்கும்படி மன உறுதியையும் சாவாதாரத்தையும் காட்டி வருகிறார் என்று எழுதியது. 1912 ஆண்டே சுதேசமித்திரனில் மகாத்மா காந்தியை மகாத்மா என்று குறிப்பிட்டார்கள் என்ற செய்தியோடு நாம் அடுத்து அழைப்பது ஜெயலட்சுமி அம்மையார் அவர்களை. வாருங்கள் அம்மா. ஜெயலட்சுமி அம்மையார் இருக்கீங்களா? அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவர் முன்பும் கவிதை வாசிப்பதில் பெருமை கொள்கிறேன். அன்பும் அகிம்சையும் ஆதிக்கத்தால் அழுத்தப்படுகிறது. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று செய்வோம் என நம்மை முன்னெடுத்துச் செல்ல இன்னும் ஒரு காந்தியடிகள் பிறந்துவிட மாட்டாரா
எனும் ஏக்கத்தில் எழுந்ததே இக்கவிதை. கவிதையின் தலைப்பு உலக உத்தமர் காந்தியடிகள். ஒற்றை கடிகாரத்தில் முக்காலத்தையும் முடிந்து கொண்டு துண்டு கதரில் எளிமை சுமந்து கொண்டு எங்கேதான் சென்றீரோ? நீர் விட்டு சென்ற இடத்திலேயே நிற்கிறோம் நிற்கதியாய். நீர் விட்டு சென்ற இடத்திலேயே நிற்கிறோம் நிற்கதியாய். வானம் நிறைக்கும் பறவைகளின் நெற்றிப் பொட்டில் சுட்டு சூடு தணிகிறது இஸ்ரேல். நின் கருணை போத்தல் தாரீரோ? நின் கருணை போத்தலை தான் கொஞ்சம் தாரீரோ? நும் தீச்சன்ய பார்வையிலே ஞான ஒளி பெற்றோமே. இன்று எதிர்கால கதிர்கள் போதையில் அஸ்தமிக்கின்றனவே, அறிவீரோ? தொட்டால் தீட்டென மஞ்சள் வானில் வெண்ணிற இரவுகள் சாதி சொல்லியே இன்னும் எரிகின்றனவே, நீ அறிவீரோ? பகலிலே பாதுகாப்பில்லை, நடுநிசியில் நான் நகை போட்டி திரியும் நின் கனவும் பகல் கனவானதே. பகலிலே பாதுகாப்பில்லை, நடுநிசியில் நான் நகை போட்டி திரியும் நின் கனவும் பகல் கனவானதே. வலிமை எப்போதும் அழகாயிருப்பதில்லை, அழகான யாவும் உபயோகமாவதில்லை என நீ கையில் எடுத்த அகிம்சை பதுங்கு குழிக்குள் குலுங்குகிறது பாரீரோ? பதுங்கு குழிக்குள் நின் அகிம்சை குலுங்குகிறது பாரீரோ? கருணை தனிமையானது, அதற்கு பார்வையாளர்கள் தேவையில்லை என்று கூறீரோ? கருணை தனிமையானது, அதற்கு பார்வையாளர்கள் தேவையில்லை என்று கூறீரோ? இம்மகாத்மாவே மீண்டும் உயிர்த்தெழுந்து வாரீரோ வாரீரோ? இம்மகாத்மாவே மீண்டும் உயிர்த்தெழுந்து வாரீரோ? அனைத்து உயிர்களிடத்திலும் சக மனிதர்களிடத்திலும் அன்பு செய்வதே இப்பிறப்பின் பிறவி பயன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்புமா. மீண்டும் காந்தி பிறந்து வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிறார். அவரின் எண்ணம் ஈடேற வேண்டும் என்று நாமும் வாழ்த்துவோம். தொட்டால் தீட்டு என்று சாதியை சொல்லி ஒதுக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றனர் இன்று வரை என்றும், பகலில் பாதுகாப்பு இல்லை என்றும், இரவில் காந்தி நினைத்த பெண்மணி எவ்வாறு நடப்பார் என்று அது கனவாகி போனது என்றும் சொல்லி மிகச் சிறப்பான ஒரு கவிதையை தந்திருக்கிறார். வாழ்த்துக்கள். தில்லையாடி வள்ளியம்மை காந்தியை போலீஸ் அதிகாரி சுட முயன்ற போது குறுக்கே புகுந்து தன்னை சுடை சொன்னார். சுடும் முயற்சியை கைவிட்டது இதுவே தமிழ்நாட்டு பெண்மணியின் உறுதி கொண்ட உள்ளம் என்று கூறி அடுத்து நாம் அழைப்பது சாய் விஜயன் அவர்களை. வாருங்கள் ஐயா, வந்து கவிதை தாருங்கள். ஐயா சாய் விஜய் இருக்கீங்களா? கவிஞர் அருணா. ரெக்கார்டிங் ஆன் பண்ணுங்க. இப்ப தொடங்குங்க ஐயா. தன்னை என்னுள் தருவித்து என்னை எனக்கு அறிவித்த தாய்மொழியாம் தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் ஐயன் திருவள்ளுவரை தொழுது செயலராம் பாரதிதாசனாரை வணங்கி ஒருங்கிணைப்பாளராம் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களை வணங்கி என் முகம் கண்டு எம்மை அழைத்த கவிஞர் சண்முகம் அவர்களுக்கும் வணக்கத்தினை தெரிவித்து ஏனைய ஆளுமைகளுக்கும் சுவைஞர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். உத்தமர் காந்தியடிகள் போர்பந்தர் பதியினிலே பிறந்திட்ட வார்பந்தம் நேர்பந்தம் கொண்டிடவே நெறியூட்டும் தாய்பந்தம் நிர்பந்தம் ஏதுமின்றி நிறைகுறைகள் பலவற்றை நிர்மித்தல் செய்தனையே சத்திய சோதனையினிலே நிர்பந்தம் ஏதுமின்றி நிறைகுறைகள் பலவற்றை நிர்மித்தல் செய்தனையே சத்திய சோதனையினிலே தில்லையாடி வள்ளியம்மை திரைப்பொறியாய் திகழ்ந்தாளே அல்லழித்தே நெஞ்சத்தில் அஞ்சாமை வளர்த்தாளே தில்லையாடி வள்ளியம்மை தீப்பொறியாய் திகழ்ந்தாளே அல்லழித்து நெஞ்சத்தில் அஞ்சாமை வளர்த்தாளே ஆப்பிரிக்க தேசமுனை அரசியலில் அமிழ்த்தியதே ஆச்சரியக்குறியாக அனைவரையும் நெகிழ்த்தியதே தேசத்தின் பாழ்பட்ட திரிபு நிலை உன்னுள்ளே வாசம் செய் விடுதலையின் வேட்கையினை உசுப்பியதே தேசத்தின் பாழ்பட்ட திரிபு நிலை உன்னுள்ளே வாசம் செய் விடுதலையின் வேட்கையினை உசுப்பியதே சுவாசத்தின் தன்மையினை சுற்றியுள்ள மக்களுக்கும் நேசமுடன் கற்பித்தே நெஞ்சுரத்தை ஏற்றினையே சுவாசத்தின் தன்மையினை சுற்றியுள்ள மக்களுக்கும் நேசமுடன் கற்பித்தே நெஞ்சுரத்தை ஏற்றினையே
அக்னியின் குஞ்சென்றே ஆங்கிலேயர் நினைத்தாரே, தக்கடிகள் காட்டியுமே தகாதனவும் செய்தாரே. அக்னியின் குஞ்சென்றே ஆங்கிலேயர் நினைத்தாரே, தக்கடிகள் காட்டியுமே தகாதனவும் செய்தாரே. கொத்தடிமையாய் நினைத்தே கோலோச்சி மகிழ்ந்தாரே, மெத்தனமாய் பற்றி மொத்தமுமாய் இழந்தாரே. இம்சையினை தந்தாலும் எதிர் நின்ற யுக புரட்சி, அகிம்சையினை ஆயுதமாய் ஆக்கியதே உன் புரட்சி. இம்சையினை தந்தாலும் எதிர் நின்ற யுக புரட்சி, அகிம்சையினை ஆயுதமாய் ஆக்கியதே உன் புரட்சி. புதிராக பார்த்ததுவே பரங்கியரின் மனம் இரட்சி, அதிர்ந்தேதான் ஆடியதே ஆங்கிலேயர் மனசாட்சி. புதிராக பார்த்ததுவே பரங்கியரின் மனமிரட்சி, அதிர்ந்தேதான் ஆடியதே ஆங்கிலேயர் மனசாட்சி. விடுதலைக்காய் வித்திட்டு வளர்தருவாயாக்கியவர், விடுதலைக்கு பின்னாலே விரும்பவில்லை பதவி சுகம். விடுதலைக்காய் வித்திட்டு வளர்தருவாயாக்கியவர், விடுதலைக்கு பின்னாலே விரும்பவில்லை பதவி சுகம். எடுத்து நிலை நாட்டியுமே இயன்ற வழி கூட்டியவர், எடுத்திடவே எண்ணாமல் விடுத்த நிலை வியப்பாகும். எடுத்து நிலை நாட்டியுமே இயன்ற வழி கூட்டியவர், எடுத்திடவே எண்ணாமல் விடுத்த நிலை வியப்பாகும். பெரும்பான்மை நிலையதனை பெரிதனவே எண்ணாமல், இரும்பான மனிதனையும் இடப்பக்கம் இருக்க விட்டே, இருகூரின் இடையினிலே இணக்கத்தை காண்பதற்காய் வருங்கால பாரதத்தை வடிவமைக்கும் வழிகண்டாய். பெரும்பான்மை நிலையதனை பெரிதனவே எண்ணாமல், இரும்பான மனிதனையும் இடப்பக்கம் இருக்க விட்டே, இருகூரின் இடையினிலே இணக்கத்தை காண்பதற்காய் வருங்கால பாரதத்தை வடிவமைக்கும் வழிகண்டாய். இருகூறும் களவாமல் இறுக்கமுடன் கலங்கி நிற்கும் தருணத்தை காண்பதற்கு திரும்பியுமே வாராயோ. இருகூறும் களவாமல் இறுக்கமுடன் கலங்கி நிற்கும் தருணத்தை காண்பதற்கு திரும்பியுமே வாராயோ. கருணையுடன் தீர்வொன்றை கண்ணெதிரே தருவாயோ, கருணையுடன் தீர்வொன்றை கண்ணெதிரே தருவாயோ. விரும்பியுனை அழைக்கின்றேன் விடைகாண விரைவாயோ, விரும்பியுனை அழைக்கின்றேன் விடைகாண விரைவாயோ. வாராயோ உத்தமர் காந்தியடிகளே வாராயோ. நன்றி, வணக்கம். கவிஞர் அருணா, திருப்பனந்தாள் நகரில் இருந்து. மிகச் சிறப்பையா கவிஞர் அருணா அவர்களே. நேர்பந்தம் தாய்பந்தம் நிர்பந்தம் ஏதுமின்றி சுதந்திரத்துக்கு பாடுபட்டவர் என்றும், இம்சை தந்தாலும் எதிர்த்து யுக புரட்சி செய்தவர் என்றும், விரும்பவில்லை பதவி சுகம் என்றும் மிக சிறப்பான ஒரு கவிதையை தந்தீர்கள். மிகச் சிறப்பையா. அடுத்து 1934 ஆண்டு செப்டம்பர் 28 மதுரை வழக்கறிஞர் வைத்தியநாத ஐயர் தாழ்த்தப்பட்டவர்கள் கோயிலுக்குள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதை காந்தியிடம் சொல்ல, அனுமதி கிடைக்கும் வரை மீனாட்சி கும்மன் கோயிலுக்கு செல்ல மாட்டேன் என்று உறுதி பூண்டு சென்றவர் மகாத்மா காந்தி என்ற செய்தியோடு, அடுத்து நிகழ்ச்சியில் யாரேனும் புதிதாக இணைந்திருக்கிறீர்களா? அரங்கநாயகி கண்ணன் ஐயா. நன்றிம்மா, நான் உங்களை அழைக்கிறேன். நன்றி ஐயா. சரி. இருந்தமிழே உன்னால் இருந்தோம், வானோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் தமிழ் விடுத்தோது. மகாத்மா காந்தியடிகள். குஜராத் மாநிலத்திலே போர்பந்தர் நகரினிலே அக்டோபர் 2 மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியாக பிறந்தாரே, மகாத்மாவாக வளர்ந்தாரே. இந்திய திருநாட்டின் விடுதலைக்கு போராட்டத்தின் தலைமகனாய் நடத்தினாரே, வெற்றியும் பெற்றாரே. இந்திய திருநாட்டின் தந்தையாக அழைத்தோமே. இங்கிலாந்து பாரிஸ்டர் பட்டமதனை பெற்றாரே, மதுவுடன் மாமிசத்தை வெறுக்கவே செய்தாரே. பிரம்மச்சாரிய விரதத்தை இறுதி நாள் வரை கடைபிடிக்க செய்தாரே. மேலை நாட்டு உடையினை அறவேதான் வெறுத்தாரே. காதியுடை விரும்பிய அணிந்திடவும் செய்தாரே. சமூகத்தில் நிலவி வந்த தீண்டாமை அகற்றிட, ஏற்ற தாழ்வுகளை அறவே ஒழித்திட விரும்பினாரே. தென்னாப்பிரிக்காவில் நடந்து வந்த நிறவெறி இனப்பாகுபாடு அரசியலில் ஈடுபட்டாரே. தாய்நாட்டின் விடுதலைக்கு மறுபாடுபட்டாரே. தலைமை ஏற்றிடவும் நடத்திடவும் விரும்பினாரே. அகிம்சை வழியினையும்
சத்தியாகிரக வழியினையும் ஆயுதமாக பயன்படுத்தி வெற்றியும் பெற்றாரே. உப்புக்கு வரி என்று எதிர்த்த காந்தியும் தண்டி யாத்திரனை கையில் எடுத்தாரே. ஒத்துழையாமை இயக்கத்தையும் வெள்ளையனே வெளியேறு திட்டத்தையும் எடுத்திடவே விடுதலை பெற்றாரே. இந்திய திருநாடுதானே நமக்கும் பெருமைதானே. இந்திய திருநாட்டிற்கும் பெருமை, நமக்கும் பெருமைதானே. அகிம்சையுடனாக உண்மை தாய்மை என எளிமை நேர்மையாய் பண்புக்கு எடுத்துக்காட்டாய் வாழ்ந்தாரே நம்முடைய காந்தியடிகள். பொறாமையை விலக்கிடுவீர், சிந்தித்த பின் செயலாற்றுவீர், தேசத்தின் முன்னேற்றத்திற்கு தோள் கொடுப்போம் என்ற காந்தியின் புகழை நாளும் போற்றுவோம், நாளும் வணங்குவோம். நன்றி ஐயா, வணக்கம். மிக சிறப்பு ஐயா. அழகிரி விநாயகம் அவர்கள் போராட்டத்தின் தலைமகன் என்றும், மாமிசம் வெறுத்தவர் என்றும், மேலை நாட்டு உடைகளையும் அணியாதவர் என்றும், உப்பு வரிக்கு எதிர்த்து போரிட்டவர் என்றும் மிக சிறப்பான ஒரு கவிதையை தந்தார். இதோடு ஒரு செய்தியோடு, பீகாரில் பெண்ணின் மானம் காக்க தனது 10 கஜம் உள்ள தலைப்பாகையை தன் மனைவியிடம் கொடுத்து, அந்த தலைப்பாகையை அணியாம கொடுத்து அந்த அம்மையாரிடம் கொடுக்க சொல்லி, அதன் பின் அவர் தலைப்பாகை அணிவதையே விட்டுவிட்டார் என்ற செய்தியோடு சொல்லிக் கொள்கிறேன். வேறு யாரேனும் இணைப்பில் இருக்கிறீர்களா? கவிதை வாசிக்க விரும்பினால் திறந்து விடுங்கள். நாகம்மாள் வாசிட்டாங்களா? வாசிட்டாங்க. வாசிட்டாங்க. நீங்க வாசிக்கலாம். 14 பேர் வாசிட்டாங்க. ஜெயலட்சுமி, அழகிரி ஐயா, சு சண்முகம் எல்லாம் வாசிச்சாச்சு இல்ல? 14 பேர் வாசிச்சிருக்காங்க ஐயா. நீங்க வாசிங்க. நான் என்னத்த வாசிக்கிறது? சும்மா நீங்க வாசிச்சிருவீங்க. மிருதங்கா, நாயனம், பிடில் எதுவுமே இல்ல வாசிக்கிறதுக்கு. ஆள விடுங்க. நாங்க இருக்கோம் பக்கவாத்தியம். இல்ல என்ன வாசிக்க சொல்றீங்களா? நான் எந்த வாசிக்கிறேன் அதான் வாசிக்கிறேன். சரிங்க, ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்றேன். இப்ப நான் விட்டு உலகெங்கிலும் உள்ள தமிழ் அனைவருக்கும் உத்தமர் காந்தி பிறந்த நாளை ஒட்டி ஒரு சிறப்பு கவியரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கவியரங்கத்தில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்க அத்தனை அன்புள்ளங்களுக்கும் எமது மனமார்ந்த வணக்கங்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். காந்தியை பற்றி எல்லோரும் கவிதை வழங்கினார்கள். காந்தியை பற்றி எல்லோரும் கவிதை வழங்கினார்கள். நானும் ஒரு கவிதை வழங்குகிறேன். காந்தி தன் வாழ்க்கையே கவிதையாக்கினார். காந்தியே ஒரு கவிதை. அகிம்சை என்ற மொழியில் அவர் எழுதிய கவிதைதான் இந்திய விடுதலை. அகிம்சை என்ற மொழியில் அவர் எழுதிய கவிதைதான் இந்திய விடுதலை. கவிதை வழங்க வாய்ப்பளித்த இவ்வமைப்புக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நீலகண்ட தமிழன். நன்றி, வணக்கம். அருமையான ஒரு நிகழ்ச்சி. உங்களுடைய கவிதைகளும் கேட்பதற்கு இந்த மாதிரி எல்லாம் நிறைய அருமையான கவிஞர்கள், அருமையான கவிதைகள் எல்லாம் வரும்னு தெரிஞ்சிருந்தா, இந்த படைத்த இறைவன் என்று சொல்றமே அவன் ஒரு 10-15 காதுகளை கொடுத்துருப்பான் மனிதனுக்கு. குறிப்பா தமிழுக்கு ஒரு 10-15 காது கொடுத்துருப்பான். ஏன்னா இந்த காதுகள் அவ்வளவு அருமையான கவிதைகள் எல்லாம் கொடுத்திருக்கிறீர்கள். உத்தமர் காந்தியை பற்றி மிகச் சிறப்பான கவிதைகளை கொடுத்திருக்கிறீர்கள். காந்தியை பற்றி நாம் கவிதை எழுதுவதை விட, காந்தியை பற்றி நாம் கவிதை எழுதுவதை விட, காந்தியை பற்றி நாம் வாழ்க்கை நடத்தலாம். காந்தியை பற்றி கவிதை எழுதுவதை விட, காந்தியை பற்றி நாம் வாழ்க்கை நடத்தலாம்.
அது சிறப்பாக இருக்கு, இன்னும் சிறப்பாக இருக்கு. இன்றைக்கு காந்தியத்தை நாம் உயர்த்தி பிடிக்கிறோம். ஆனால் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்திலே பல்லாயிரம் பேர் கலந்து கொண்ட அந்த கூட்டத்திலே ஒரு 41 உயிர்கள் கரூரில் நம்மை விட்டு பிரிந்திருக்கின்ற செய்தி கேட்கிற பொழுது, இது என்ன நாடு, இது இப்படி போயிடுச்சு அந்த நாடு என்ற ஒரு வருத்தம் வருது. கருத்துக்களை அடிப்படையாக வைத்த ஒரு அரசியல். துப்பாக்கியை தூக்கி நீட்டிய போது ஐயா சொன்னார், தெல்லையாடி வள்ளியம்மை குறுக்கே போது என்னை தாக்கிவிட்டு அவரை தாக்குங்கள் என்று கூறியதாக. அந்த காந்தி அகிம்சை என்ற ஆயத்தை எடுத்து நீட்டினார். துப்பாக்கியை நீட்டிய போது அகிம்சை என்ற ஆயத்தை நீட்டினார். உண்மையிலேயே அந்த அகிம்சையின் முன்பு அந்த அடக்குமுறை பணிந்து விட்டது. நாம் எல்லோரும் ஒரு ஜனநாயக பாதையில் தான் செல்லுவோம், நாம் எல்லோரும் ஒரு நேரிய வழியில் தான் செல்லுவோம் என்று நாம் முடிவெடுத்து விட்டால் தீமையினுடைய ஆட்டம் அடங்கிவிடும். இன்றைக்கு இந்தியாவிலே தீய எண்ணங்கள் எல்லோருக்குள்ள வந்துருச்சு. எல்லோருக்குள்ள ரொம்ப நல்லவங்க சொல்லிக்கிட்டு கூட ஒரு பக்கத்துல தீமையான எண்ணம் இருக்கு. ஒரு கதை ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த யுகங்கள்லாம் சொல்லுவாங்க, கலியுகம், திரேதா யுகம், தோபரா யுகம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த யுகத்துலலாம் ராமர் கிருஷ்ணர்லாம் வந்தாரு, இந்த 9 அவதாரம் எடுத்தார, 10வது அவதாரம் ஏன் எடுக்கல அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டாராம். என்னையா வரேன்னு சொன்னா வரவே இல்லையா? கலியுகத்துல வரேன்னு சொன்னார்ல, இந்த கலிகாலம் முத்தி போச்சு இல்ல, ஒரே அக்கிரமம் நடக்குது இல்ல, ஊரங்களும் அநியாயம் நடக்குது இல்ல, ஏன் வரல? உன் கடவுள் ஏன் வரல? 10வது அவதாரம் ஏன் எடுக்கல அப்படின்னு ஒருத்தர் வீராவேசமா கேள்வி கேட்டா. இப்ப என்ன மாதிரி அங்க ஒரு ஞானி இருந்தாராம், நம்ம கவிஞர் அருணா மாதிரி ஒரு ஞானி, அமைதியானவர், அமைதியே உருவானவர். அவர் என்ன சொன்னாரோ ஒரு அழகான பதில் சொன்னாராம். அப்பா அது ஒரு யுகம் இருந்தது, அந்த யுகத்துல நல்லவர்கள்லாம் ஒரு இடத்துலயும் தீயவர்கள்லாம் ஒரு இடத்துலயும் இருந்தாங்க. அப்போ ஒரு அவதாரம் எடுத்து வந்தாரு, தீயவர்கள்லாம் அழிச்சிட்டாரு, அவருக்கு எளிதா இருந்தது அழிக்கிறதுக்கு, அழிச்சிட்டாரு. அதுக்கு அப்புறம் ஒரு காலம் வந்தது, நல்லவங்க தீயவங்க எல்லாம் ஒன்னாவே இருந்தாங்க, அண்ணன் தம்பிகளா இருந்தாங்க. ஒரே குழுவை சேர்ந்தவர்கள் ஒரு பக்கத்துல தீயவர்களும் ஒரு பக்கத்துல நல்லவங்களும் இருந்தாங்க. கடவுளுக்கு புரிஞ்சுது, ஒரே கூட்டமா இருந்தா கூட இவன்லாம் தீயவன் இவன்லாம் நல்லவன் தெரிஞ்சுது. தீயவனெல்லாம் வந்தார், அழிச்சிட்டு போயிட்டாரு, ஒரு அவதாரம் எடுத்து அழிச்சிட்டு போயிட்டாரு. சரிங்க, அந்த மாதிரி இப்போ அழிக்க வேண்டியது தானேங்க. இப்ப இருக்க சிக்கலே பெரிய சிக்கல், கடவுளுக்கே ஒரு பெரிய சிக்கல் வந்துருச்சு. அவர் இன்னமும் கலியுகத்துல கல்கி அவதாரம் எடுக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனா அவரால் முடியல. காரணம் கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளவும் நல்லவனும் இருக்கிறான், கெட்டவனும் இருக்கிறான். இப்ப அழிச்சா மொத்த உலகத்துல இருக்க அத்தனை மனிதர்கள் அழித்தாக வேண்டும். ஏன்னா எல்லாருக்குள்ளயும் நல்லவனும் இருக்கிறாங்க, எல்லாருக்குள்ளும் கெட்டவனும் இருக்கிறான். அல்லது ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற நல்ல பாகத்தை விட்டுட்டு தீய பாகத்தை மட்டும் அழிச்சாகணும். இது கொஞ்சம் நடைமுறை சிக்கலான விடயம். அதனால கடவுள் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னாரா. அந்த மாதிரி இன்றைக்கு காந்தி ஒரு ஹரிச்சந்திரனை பார்த்து உண்மை பேச வேண்டும் என்ற முடிவெடுக்கிறார். நாம காந்தி கதைகளை, காந்தியுடைய செய்திகளை எல்லாம் கேட்கிறோம், படிக்கிறோம், அடுத்தவங்களுக்கு சொல்றோம். ஆனா நாம் அதை கடைபிடிக்கிறோமான்னா, ஒரு அம்மா இன்னைக்கு கூட கவிதை வாசிச்சாங்க, திருப்பி ஒரு காந்தி வரணுமா? ஏன் நீங்க தான் காந்தி ஆத்துட்டு போங்களேன், எதுக்கு இன்னொரு காந்தி வரணும்? அப்பனா என்ன அர்த்தம்? நம்மளால காந்தியா இருக்க முடியும், நம்மளால காந்தியாக இருக்க முடியாது, நம்மளால பாரதியாக இருக்க முடியாது. அதான் மீண்டும் வா பாரதி, மீண்டும் வா காந்தி, மீண்டும் வா காமராஜர், மீண்டும் வா வஉசி. எப்போ உங்களை பார்த்து நீங்க மீண்டும் வான்னு சொல்லணும், அப்ப நீங்க அந்த மாதிரி இருக்கணும். நமக்குள்ளவே அந்த மாதிரியான ஒரு கருத்துக்கள் வந்துருச்சு. இன்னைக்கு
முன்பெல்லாம் வந்து நேர்மையாக இருக்கிறவன உண்மையாக இருக்கிற நேர்மையாளன்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் உண்மையாக நேர்மையாக இருக்குன்னா சொல்றாங்க உழைக்க தெரியாதவன், உழைக்க தெரியாதவன், லஞ்சம் வாங்குகிற ஒரு அதிகாரிய சாமர்த்தியசாலி என்றும் லஞ்சம் வாங்காதவனை பிழைக்க தெரியாதவன் என்றும் சொல்லக்கூடிய காலம் வந்துவிட்டது. ஒரு வீட்டுல 2 மாப்பிள்ள இருந்தா ஒரு மாப்பிள்ள கையூட்டு வாங்குகிறா, ஒரு மாப்பிள்ள நேர்மையானவன் என்று சொன்னால் எங்க பெரிய மாப்பிள்ள மாதிரி சின்ன மாப்பிள்ள இல்லைங்க. சின்ன மாப்பிள்ள ரொம்ப பிழைக்க தெரியாதவங்க, பெரிய மாப்பிள்ள சாமர்த்தியசாலிங்க அப்படி சொல்லக்கூடிய சிந்தனை மருமகனுக்கு வந்து விட்டது, மாமனாருக்கு வந்து விட்டது. இது மாதிரியான சூழல்களை நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நமக்குள்ளே காந்தி இருக்கிறார். அந்த காந்தியை முழுவதுமாக எப்படி வந்து தீய செல்களை, உடலிலே உருவாகிற தீய செல்களை அழித்துவிட்டு நல்ல செல்கள் வளர வேண்டும் என்பதற்காக நாம் பல மருந்துகளை சாப்பிடுகிறோமோ, உணவை சாப்பிடுகிறோமோ, அது போல நம்ம இருக்கக்கூடிய தீய குணங்களை அழித்துவிட்டு நல்ல குணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த ஒரு சிந்தனை நமக்குள் வர வேண்டும், அதை செயலாக்க வேண்டும். இதை இந்த காந்தி பிறந்த நாளிலே, அன்னைக்கு மட்டும் அல்ல, தொடர்ந்து வர நாட்களிலே உறுதிமொழியாக எடுத்துக்கொண்டு செயல்படுத்த வேண்டும். நமக்குள்ள இருக்க தீய சிந்தனைகளை ஒழிக்கணும், நமக்குள்ள நல்ல சிந்தனைகளை வளர்த்துக்கொள்ளணும். நமக்கு எதிரில் வருகிற தீய சிந்தனைகள் அவங்க எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் சரி, அவங்கள ஒதுக்கணும், நல்லவர்களை வரவேற்கணும். அந்த மாதிரியான சிந்தனையோடு இருந்தால் மீண்டும் காந்தி வர வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே அந்த கணக்குப்படி பார்த்தால் 140 கோடி காந்திகள் இங்கே இருக்கிறார்கள். 140 கோடி காந்திகளுக்குள்ளும் கொஞ்சமாகவோ 5% 10% 95% வரையிலும் கோட்சேக்களும் இருக்கிறார்கள். இந்த கோட்சேக்களை நம்மிடம் நீக்கிவிட்டால் காந்திகள் 140 கோடி காந்திகள் கிடைத்து விடுவார்கள் என்று கூறி, நம்மில் இருக்கும் தீய சிந்தனைகளை ஒழிக்க வேண்டும். தூய்மையை நோக்கி, வாய்மையை நோக்கி, அகிம்சையை நோக்கி நம்முடைய பயணத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதை இந்த காந்தி பிறந்தநாளிலே உறுதிமொழியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று கவிதை வழங்கிய அத்தனை கவிஞர் பெருமக்களுக்கும் எனது வணக்கங்களையும், இளைஞர்களுக்கு வாழ்த்துக்களையும், முதியவர்களுக்கு வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக வலையேற்றம் செய்து அனைவருக்கும் வழங்கிக் கொண்டிருக்கூடிய சங்கத்தமிழ் தொலைக்காட்சி மேலாண் இயக்குனர் திருமதி திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களுக்கும், தமிழொலி வானொலியிலே தவற விட்டுக் கொண்டிருக்கூடிய தமிழ்வேல் நயனை விஜயன், தமிழ்ச்சுடர் சசிகலா நயனை விஜயன் ஆகியோர்களுக்கும், இதை வலைவொலி வழியாகவும் வானொலி வழியாகவும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்ற அத்தனை அன்புள்ளங்களுக்கும் வணக்கங்களை கூறிக்கொள்கிறோம். நம்மோடு இணைந்து பல அமைப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே தமிழருவியோடு நாம் இணைந்து செயலாற்றி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய அமைப்பை காட்டுற மூத்த அமைப்பு, அந்த அமைப்போடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதோடைய 40வது ஆண்டு விழா இப்போது அண்மையிலே வரவிருக்கிறது. அதற்காக ஒரு விழா எடுக்க இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அந்த தமிழொலி வானொலிக்கும், அது தொடக்கத்தே தமிழ் கலாச்சார மன்றம் என்று தொடங்கப்பட்டது 40 ஆண்டுகளுக்கு முன்பு. அதன் பிறகு தமிழருவி என்ற இதழை கொண்டு வந்தது. அதன் பிறகு தமிழருவி வானொலி என்று வந்திருக்கிறது. இடையிலே இசைக்கல்லூரி நடத்தி இருக்கிறார்கள். ஒரு பெரும் போராட்டத்திற்கிடையிலே ஈழத்திலிருந்து சென்ற அந்த மக்கள் அங்கே ஜெர்மன் நாட்டிலே பல்வேறு உரிமைகளையும் பல்வேறு சாதனைகளையும் புரிந்து இன்றைக்கு தமிழ் கொடியை நாட்டிக் கொண்டிருக்கிறார்கள்.
அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்களும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்ல விரைவில் அடுத்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இந்த அளவிலே நிறைவு செய்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் தலைமை நிகழ்ச்சியின் தலைமை பொறுப்பேற்று சிறப்பித்த திரு சண்முகம் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை பாராட்டி மகிழ்ச்சிகளை தெரிவித்து நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். அம்மா, நிகழ்ச்சி முடிகிற போது சீதா கலிபெருமாளுக்கு என்ன மாத்தக்குது? நிகழ்ச்சி முதல்ல கேட்டோம், யார் யாருக்குங்களா கேட்டோம். கேட்டோமாங்கய்யா? சொல்லுங்க, மற்றவங்களா பதில் சொல்லுங்க. கேட்டோமா இல்லையா? கேட்டுட்டு அதுக்கப்புறமா நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சு பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து ஐயா சீதா கலிபெருமாளுக்கு என்ன பண்ணுறது? எனவே இந்த நிகழ்ச்சி நிறைவடையவில்லைன்னு சொல்லிட்டு திரும்பி கண்டினியூ பண்ண முடியாது இல்ல.